ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு தாங்க கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் எங்கள் ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை கோவிலில் வர ஜூன் மாதம் 9ஆம் தேதி கும்பாபிஷேகங்க. அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சரி, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் புதன்கிழமை 29ஆம் தேதியே நம்ம ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு பக்கத்துலேருந்து கார் பிடிச்சிட்டு ஊபர் கார் தான் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணிவிட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சாத்தூருக்கு வந்தாச்சு. இது வந்துட்டு நம்ம வர வழி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தேன். அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் தாம்பரம் போயிட்டு அப்படியே உட்காந்து 8:40க்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் தான் கிளம்பியிருந்தோம். சரின்ட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். 8 மணிக்கெலாம் தாம்பரம் போயிட்டோம். நாங்கள் எப்பயுமே டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு 7:15 போல் கிளம்புனோம். கரெக்டாக தாம்பரம் போகிறதுக்கு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே காப்பி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். சீக்கிரமாக போனதுனால எப்படியும் ஒரு 40 நிமிஷம் உட்காந்தாருந்தோம். அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்தது, ஏறி வந்துட்டு சாத்தூருக்கு காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே சாத்தூரில் டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு ஆட்டோ பிடிச்சி ஊருக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம காலைல 5:30 மணிக்கு தண்ணி விடுவாங்க ஊரில். அதை விட்டோன்னா நம்ம ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். பம்பில் தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அதனால் அப்பா வீட்டுக்கு கூட போகலை. நேராக நாங்கள் எங்கள் சொந்த ஊர் புதுச்சோரங்குடிக்கே வந்துட்டோம். வந்தால் அன்னைக்கின்னு பார்த்துட்டு காலையில் தண்ணி வரல. நாங்கள் அவசரமாக வந்தோம். வந்து பார்த்தா அன்றைக்கி தண்ணி விடலையா, ஏதோ அந்த டேங்கில் தண்ணி ரிப்பேருன்னு சொல்லிட்டு சாயந்தரம் தான் தண்ணி வரும்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்தவங்கலாம் வேணால் 2 குடம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க. எப்பயுமே கிராமம் தாங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்தோன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சரின்ட்டு அவங்க 2 குடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே எங்கள் அத்தையும் அவங்களும் குடிக்கிற தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அப்படியே வந்து வீடை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடு இது வந்துட்டு பூட்டி தாங்க வச்சுருப்போம். அத்தைக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது. அதனால் அவங்க அந்த அளவுக்கு வரமாட்டாங்க இங்கே. சரின்ட்டு நாங்கள் தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒட்டரெல்லாம் அடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா நிறைய ஒட்டரை சேர்ந்துருந்தது. நான் எப்போல்லாம் ஊருக்கு வரேன்னா வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். அப்போல்லாம் ஒட்டரை தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி மாப் போட்டுட்டு தான் போவேன். அப்படி இருந்தாலும் நம்ம வரத்துக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகிடும். அப்படி வரும்போது குப்பை நிறையா தான் இருக்கும். அதே மாதிரி பாத்திரம்லாம் நமக்கு எந்தெந்த பாத்திரம் வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மூட்டை கட்டி போட்டு போயிடுவோம். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் திருப்பி கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம். சரி, 9ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம். தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே லேட்டாக தான் வருவாங்க. அதனால் நமக்கு இப்போதைக்கு தேவையான பாத்திரம் மட்டும் எடுத்து கழுவிக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு குழா போட்டோங்க. இந்த ஊரில் குழா போட்டால் தான் நமக்கு தண்ணி. அப்புறமா வந்துட்டு குழா போடுறதுக்கு பணம்லாம் கட்டிட்டு மறுநாள் வந்து குழா போடுறதுக்கு வேலை செஞ்சிட்ருந்தாங்க. தண்ணி வந்துட்டு காலையில் கரெக்டாக 5:30 மணிக்கு வரும். 5:30 மணிக்கு தண்ணி வரும்போது நம்ம எந்திரிச்சு பிடிச்சாதான், அதுவும் 20 நிமிஷம் தான் வரும். அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம பம்பிலேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். நம்மளால் அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வர முடியாது. சரின்ட்டு நம்ம வந்து போனால் நமக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். விசேஷ நாட்களில் எல்லார் வீட்லேயும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா அவ்வளோவா யார்கிட்டையும் போய் நம்ம தண்ணி கேட்க முடியாது. அதனால தான் நம்ம குழா போட்டுடலான்னு சொல்லிட்டு குழா போட்டோம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பைப் எல்லாமே வாங்கிட்டு வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதையும் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா செட் பண்ணி நல்லா சூப்பராக தண்ணியும் வந்துடுச்சு. இப்போ 2 நாளாக அதில் தான் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். இது குழா போட்டு அன்றைக்கி மதியானமாக போட்டாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி தண்ணி பிடிச்சோம். நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துட்டு போனாங்க. என் பையன் குடத்தை வச்சு ஒரு குடம் அங்கேருந்து தண்ணி வர செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்காக குடத்தை வச்சுருந்தான். நல்லா தண்ணி ஃபாஸ்ட்டாகவே வந்தது. நம்ம இந்த தண்ணி 5:30 மணிக்கு எழுந்திரிச்சி பிடிக்கலன்னா நம்ம எதுக்குமே தண்ணி இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம கரெக்டாக எழுந்திரிச்சிடணும். நம்ம அந்த ஊர்லன்னா நம்ம லேட்டாக கூட எழுந்திரிப்போம். இங்கே அப்படி கிடையாது. நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சி தண்ணி பிடிச்சாதான் நமக்கு யூஸ் பண்ண தண்ணி இருக்கும். அதே மாதிரி நம்ம அம்மன், இந்த அம்மன் தாங்க எங்கள் ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன். நமக்கு குலதெய்வம் மாதிரி எங்கள் ஊருக்கு எங்கள் குலத்தை காக்கிற தெய்வம் ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன். நம்ம அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கள் சவுண்டாம்பிகை அம்மனுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழா நடக்கும். இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா சவுண்டம்மா கோயிலையும் அப்படி தாங்க நடக்கும். அப்புறமா எல்லா கோயிலையும் இந்த வருஷம் திருவிழாலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால நாங்கள் இப்போ கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். நல்லபடியாக 9ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதுக்கப்புறமா மறுநாள் அன்றைக்கி குழா போட்டு மறுநாள் வந்துட்டு
காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. காலைல எழுந்திரிச்சா நல்லா இருட்டாக இருந்ததுங்க, நல்லா சில்லுன்னு இருந்தது. சரின்ட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு தண்ணி விடுவாங்க. குடத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருட்டாக இருந்தது. 5 மணிக்கு எழுந்துச்சி பார்த்தா யாருமே எந்திரிக்கல. கரெக்டாக 5:25க்கு எல்லாருமே எழுந்திரிச்சி தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பழக்கம் இல்லையா, டெய்லி தண்ணி பிடிக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். நான் ட்ரம்மில் நான் மட்டும்தான் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அதனால் அந்தளவுக்கு எடுக்கலை வீடியோ. அப்புறமா ட்ரம்மில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக எடுத்துருந்தேன். தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாகவே வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. என்ன அங்கேனா நம்ம குழா வச்சுருக்கலாம், நமக்கு தண்ணி வந்துடும் மோட்ரு போட்டு. எடுத்து ஊற்றுறதால கொஞ்சம் கை வலிச்சது. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் தண்ணி பிடிக்கணும். தண்ணியெல்லாம் பிடிச்சி 2 ட்ரம்மையும் ரொப்பி வச்சுட்டேன். அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் கொண்டு வந்து என்னையும் 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு அப்படியே அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டார். நான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டார். நானும் என் பசங்களும் 2 நாள் இங்கே இருந்துட்டு அப்படியே அப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சரி கிளம்பலான்னு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரின்ட்டு அப்படியே போயிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊரில் அப்படியே குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.